ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குழி பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். என் பசங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதனா செஞ்சு கொடுங்க, பஜ்ஜி போண்டா அந்த மாதிரின்னு கேட்டாங்க. இல்லை வேண்டாம், வேறு எதனா ஹெல்த்தியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி திடீர்னு குழி பணியாரம் செய்யலான்னு ஒரு ஐடியா தேவை. எங்கள் பாப்பா குட்டி பாப்பான்றதுனால அது பச்சை மிளகாவெல்லாம் சாப்பிடாது, காரம்னு சொல்லி அவாய்ட் பண்ணிவிடும். அதனால் பச்சை மிளகா அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் ஆனியன் மட்டும் கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடலப்பருப்பு கொஞ்சம் நிறைய போட்டால் அது கடிச்சிட்டு மொறுமொறுன்னு சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு பிடிக்கும். சரி, அதனால் கடலப்பருப்பு போட்டு நல்லா ஒரு பொன்னிறமாக வறுத்துட்டு நெக்ஸ்ட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் கொஞ்சம் நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும். அது ஆனியன் போட்டு அதுவும் கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகிட்ட அப்புறமா சரி அது கொஞ்சம் கலர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மஞ்சள் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரணமாகறதுக்கு பெருங்காயத்தூளும் அதே மாதிரி நல்லா வாசமாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த தாளிப்பை நம்ம இதில் இட்லி மாவில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு கலக்கணுமானா ஒயிட்டாக இருக்கும் நார்மலாக குழி பணியாரம் செஞ்சால். இப்போ கொஞ்சம் எல்லோயிஷாக நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு குழி பணியாரம் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு அதை காயிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன். ஒரு 10 குழி பணியாரம் வர மாதிரி நான்ஸ்டிக்கில் தான் வாங்கினேன். அப்போ தான் அது ஒட்டாமல் அப்படியே நமக்கு நல்லா வரும். நம்ம செஞ்சு பழக்கம் இல்லை, அதனால் ஈஸியாக வர்றதுனால கொஞ்சம் நான்ஸ்டிக் வாங்கிட்டோம். நான்ஸ்டிக் ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். பட் அந்த காலத்துலலாம் இரும்பில் வச்சுன்னு இருப்பாங்க, இல்லைனா மண் சட்டியில் வச்சுன்னு இருப்பாங்க. அது நல்லா பழகிடுச்சுன்னா நான்ஸ்டிக் மாதிரியே வரும். பட் நம்ம ரொம்ப டெய்லி எல்லாம் செய்கிறதில்ல, எப்போமோ ரேராக தான் செய்கிறதுனால சரி நான்ஸ்டிக் வாங்கிக்கலான்னு வாங்கிக்கிட்டோம். இதுவே ஸ்கூலுக்கு ஒரு ஸ்நாக்காக கொடுத்து அனுப்புவேன். அதுவும் நல்லா ஒரு பைத்தம்பருப்பு சாம்பார் கூட கொடுத்துட்டோம்னா பசங்க சாப்பிட்ருவாங்க. அது பாருங்கள், திருப்புனா பாருங்கள் ஒட்டாமல் இவ்வளோ அழகாக வருது, நல்லா வருது. இதை நான் ஈவினிங் ஸ்நாக்காக செஞ்சேன். பட்டு இதுவே நல்லாயிருக்குன்னு இது கூட சாம்பார் போட்டு என் பையன் ஹஸ்பண்ட்லாம் அதுவே டின்னராகவே அதை சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. நாமெல்லாம் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது இதெல்லாம் நான் 10 பைசா இல்லை 5 பைசா அந்த மாதிரி இருந்தது. அப்போ ஒரு 2 சாப்பிட்டாவே நல்லா ஸ்டமக் ஃபுல்லாகிடும், ஏன்னா அவ்வளோ பெருசு இருக்கும். இதில் வெல்லம் இல்லை சர்க்கரை கருப்பட்டி அந்த மாதிரி போட்டு கூட செய்வாங்க. ஒரு டீயும் 2 குழி உருண்டையும் சாப்பிட்டா ஸ்டமக் ஃபுல்லாகிடும். இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்குது. உங்களுக்கு இப்போ மொபைலில் பார்க்குறதுனால கொஞ்சம் பெருசாக இருக்கும், பட் ரொம்பவும் ஒரு குட்டியான உருண்டை தான் அது. நல்லா இன்னும் போக போக சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். கொஞ்சம் பெருசாக ஊற்றுனா கொஞ்சம் பஃபியாக கொஞ்சம் பெருசாக வரும். நம்ம கொஞ்சமாக ஊற்றினோம்னா சின்ன சின்னதாக வரும் அழகாக பிள்ளைங்களுக்கு. அடுத்தது அதுக்கு சாம்பார் ரெடியாக இருந்தது. அதை போட்டு கொடுத்துட்ட உடனே அதுவே டின்னராகவே ஆக்கிட்டாங்க. சரி, ஓகே, ஒரு வேலை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நைட் டின்னரு குழி பணியாரமும் சாம்பாரும் முடிஞ்சாச்சு. எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.